ஒரு டாக்டர் ஹெல்த் சென்டர்ல ஒரு நல்ல ஒரு டாக்டர் கூட இல்லாம அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியாம ரீசெண்டா தவறி இருக்காங்க. மருத்துவ ஊழல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி கடைசியில மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்துல கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்துருக்கோம். இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி, இங்க இருக்கிற எதிர்கட்சியும் சரி, எல்லாருமே ஒரு சிண்டிகேட் போட்டு யாரையுமே கேள்வி கேட்கறது இல்லை. அதனாலதான் நாங்க மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து எப்படி புதுச்சேரியை சிங்கப்பூரா மாத்தி காட்டணும், டென்மார்க் மாதிரி எப்படி கரப்ஷன் ஃப்ரீயா காட்டணும், அயர்லாந்து மாதிரி எப்படி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1 வரணுமோ அந்த மாதிரி வரணும், பூட்டான் கார்பன் நெகட்டிவ் ஒரு கம்ப்ளீட் கிரீன் எனர்ஜி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்டிங்ல இருக்கிற நாடுகள். நான் இப்ப ஐநா சபையில பேசும்போது கூட சொன்னேன், நான் இங்க லோக்கல் அரசியல் செய்யறதுக்கு வரல, நம்ம புதுச்சேரிய உலக மேப்ல நம்பர் 1 சிட்டியா காட்டணும். இங்க இருக்க மக்கள் பசியோ பட்டினியோ தண்ணியோ இதுக்காக எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. அவங்க வாழ்வாதாரம் உயரணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், முதியோர்களுக்கு நல்ல இலவச மருத்துவம் கிடைக்கணும். இன்னைக்கு மருத்துவங்கிற பேர்ல வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கு, அங்க ஒரு மருத்துவம் கூட இல்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை, இதை கேட்க போனா அவங்கள அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க. கிரிக்கெட்ல புதுச்சேரி சம்பந்தப்பட்டவங்க யாருமே அந்த டீம்ல சேர்க்காம வெளிமாநில இருந்து சேர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பண்றாங்க. ஒரு தனியார் பிசிசிஐல இருந்து எடுத்து அவர் தனியார் ஒருத்தர் பண்ற மாதிரி இருக்கு.